இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Re:Zero ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ கடையில ஜாமா வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடையில உட்காந்து ஜாமா வாங்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பா எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அங்க இறந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அந்த இறந்து போறவனை காட்டுறாங்க. நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போயிட்டு இருக்கிறவன் என்னடான்னா ஒருத்தியோட கையை பிடிக்கிறான். இங்க நம்ம ஹீரோ கடையில ஜாமா வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அங்க சாகர கண்டிஷன்ல இருக்கிறவன் நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. என்னடா திடீர்னு எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது, ஒருவேளை நைட் ஃபுல்லா கேம் விளாண்டுட்டு இருந்தா இப்படிதான் பண்ணும் போல, ஒழுங்கா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கசக்கிட்டு கண்ணை அவன் திறந்து பார்த்தா அவனுக்கு ஒரு ஆச்சரியம், அவன் வேற இடத்துல நின்றுட்டு இருக்கான். இது பாக்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கு, கனவு மாதிரியே இல்லையே. சரி ஓகே, யாரோ ஒருத்தங்க இனி இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்காங்க போல, நான் வேற ஒரு உலகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இந்த இடத்துல Re:Zero அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமையோட நேம போடுறாங்க. ஒரு பொண்ணு எதையோ ஒன்று தூக்கிட்டு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. அவளை பார்த்தா ஏதோ திருடி மாதிரி தெரியுது. ஏங்கப்பா இந்த இடத்துல டம்மி ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க, மான்ஸ்டர்லாம் கூட இருக்காங்க, கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஆபத்தா இருக்கு, என் பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். பட் ஆனா வேற ஒருத்தன் வந்து காப்பாத்துறான். ஒருவேளை இப்பவுமே எனக்கு பவர் வந்திருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கடையில ஒரு ஆப்பிள் இருக்கு. இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற காசை கொடுக்குறான். இது காசு இல்லைன்னா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுதான். கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டுல ஒரு அட்வென்ச்சரஸ் கில்டு இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும்னு சொல்லிட்டு லேடிஸ் பாத்ரூம்குள்ள போய் அடி வாங்குறான். அதுக்கப்புறமா பாருக்குள்ள போயிட்டு அவனை ஒரு ஆள் வந்துட்டு தள்ளி விடவும் கண்ணில் கொத்திருந்தான், அப்படியே போய் தண்ணிக்குள்ள விழுந்துருதான். இது நியாயமே இல்ல. எத்தனை படத்துல பாத்திருக்கேன், இந்த மாதிரி சமன் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சூப்பர் பவர் இருக்கும், இல்ல லெஜெண்டரி ஸ்வராச்சு தருவாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் போன் எடுத்து பாக்குறான், அதுல சார்ஜ் இருக்கு, ஆனா சிக்னல் இல்ல. எத்தனை படம் பாத்திருக்கேன், கண்டிப்பா ஒரு அழகான பொண்ணு தான் இந்த இடத்துக்கு என்ன சமன் பண்ணிருப்பா, அழகான பொண்ணு சீக்கிரம் என்ன தேடி வா அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா ஒன்னு ரவுடி பசங்க தான் வந்து நிக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. இவா தான் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண சமன்ல இருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீ யாருனே தெரியாதுன்னு அந்த பொண்ணு ஓடிடுதா. உடனே நம்ம ஹீரோ சரி ஒருவேளை மேஜிக் பவர் இல்லைன்னா என்ன, நம்ம கிட்ட சூப்பர் பவர் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறான். உடனே கூட இருக்கிற இன்னொருத்தன் கத்தி எடுத்துட்டு நிக்கவும் ஐயா என்ன விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் காலில் விழுவும். இப்ப எல்லாருமே போட்டு நம்ம ஹீரோவா அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு ஓடி வரா. அவ ரொம்பவே அழகா இருக்கா. ஹீரோயின் என்ட்ரன்ஸ் ஆச்சு, சோ கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என் பேட்ச் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நாங்க உங்க பேட்ச் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீங்க இவனை காப்பாத்த வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் இவனெல்லாம் காப்பாத்த வரல, என்னோட பேட்ச் தான் வேணும் அப்படிங்கவும் இப்பதான் ஒரு சின்ன பொண்ணு இந்த வழியா தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. ஆனா இவனை நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவா அவ காப்பாத்துறா. எங்க பாரு பொண்ணு, நெக்ஸ்ட் டைம் மட்டும் நான் உன்னை பார்த்தேன், கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், இப்ப எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா சொல்லவும் ஒரு பூனை வந்துட்டு டேய் ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்கடா இல்லன்னா ஏதாச்சும் பண்ணிருப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சமன் தானே, இவகிட்ட மேஜிக் பவர் இருக்கு, இவகிட்ட வச்சுக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோவோட மொழியே சரியில்லை, ஆளு புதுசா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு அவனை ஒத்து பாக்குறா. உண்மையிலேயே உங்க பேட்சை நான் எடுக்கலங்க அப்படின்னு அவ சொல்லவும் சரி ஓகே உன் பார்வையிலேயே தெரியுது நீ அதை எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திக்க முடியாம மயங்கி விழவும் இவனை நீ காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கேக்கு. இவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா அவன் யார் மடியிலயோ படுத்து கிடக்கான். பார்த்தா அது அந்த பூனை தான். உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த கேம்ல நான் ஒரு ஹீரோ, என்னோட ஹீரோயின் ஒரு பூனையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கவும் என்னாச்சு உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு அந்த பூனை கேட்க இல்லன்னு சொல்றா. பார்த்தா ஹீரோயின் பக்கத்துலதான் உட்காந்துருக்கா. உன்னோட காயத்துக்குலாம் நான் ஹீலிங் போட்டுட்டேன், ஆனா அதை ஒன்னும் நான் சும்மா பண்ணல, உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறேன். என்னோட இன்செக்னியாவை நீ பாத்தியா, அதில் நடுவுல வந்துட்டு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி ஓகே நீ பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ், நான் உனக்கு ஹீலிங் பண்ண நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அவ அவசரமா நிக்கிறத பார்த்தாலே தெரியுது அவளுக்கு அந்த பொருள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் கூட நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, ஆனா எனக்காக மெனக்கிட்டு ஹெல்ப் பண்ணிருக்கா. அது போக அவ செஞ்ச ஹெல்ப்புக்கு என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். நான் அவன் கூட வந்து அந்த இன்சிக்னியாவை கண்டுபிடிச்சு தரேன், நான் அதை பார்க்கலனாலும் அந்த பொண்ணோட ஃபேஸ் நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கவும் ஆனா எனக்கு இதுக்குலாம் உனக்கு ரிவார்டு தர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கவும் அப்ப எதுக்காக என் கூட வர அப்படிங்கவும் நான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும், சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த பூனையும் ஓகே சொல்லுது. உடனே இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஊர் ஃபுல்லா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வரைஞ்சு எங்கெல்லாமோ தேடி பாக்குறான், ஆனா எங்கேயுமே அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. இப்ப இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அந்த பூனை வந்துட்டு நம்ம இன்னும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிடவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு என்னோட பேரு சுபாரு நாட்ஸுக்கே நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லுவான். அந்த பூனை வந்துட்டு என்னோட பேரு ஹாக் நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு அந்த பூனை சொல்லவும் ஆமா நீ எங்க இருந்து வந்திருக்கான்னு அந்த ஹீரோயின் கேட்கறான். நான் ஈஸ்ட் சைட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிறதா ஈஸ்ட், இதுக்கு மேல ஈஸ்ட் சைடு எந்த சிட்டியுமே கிடையாது, ஆக மொத்தம் நீ எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியல, உன்கிட்ட தொட்டூர்ல உனக்கு எழுத படிக்க தெரியல,
அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஆனா நீ ஆளை பார்த்தா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேக்குது. நான் வீட்டுல இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவனோட கையை பிடிச்சு நம்ம ஹீரோயின் பாக்குறா. உன்னோட கையை பார்த்தா சாஃப்டான கை மாதிரி இருக்கு, நீ வேலை செய்யற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் அவன் சமாளிச்சுட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறான். என்னோட பேரு சட்டோரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவா. அந்த பூனை வந்துட்டு ஷாக் ஆகுது. ஓ சட்டோராவா, நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த பூனை கேக்குது. இப்போ இவங்க திரும்பியும் அந்த இன்சிக்னியாவை தேடி கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணு தொலைஞ்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட பேட்ச் தேடுறது முக்கியம் இல்லையான்னு ஹீரோ கேட்கறான். வேணா உனக்கு பிரச்சனையா இருந்தா நீ இங்க இருந்து கிளம்பி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ தொலைஞ்சு போயிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. ஹே பாப்பா அழாத, எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு என் கையில இருக்கிறது ஒரு மேஜிக்கல் காயின், இப்ப பாரு இது காணாம போயிடுச்சு, எங்க போச்சு, இதோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மேஜிக்கெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு அந்த காயினை வந்து பொண்ணுட்டே கொடுக்குறான். ஓ உங்க அப்பா அம்மாட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டியா, நாங்க உன்ன உங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விடுதோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ், இது நம்மளோட குழந்தைன்னு தானே பாக்குறவங்க நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவும் நான் உன்னை பிரதாரா தான் பாக்கன்னு சொல்லி அவ காமெடி பண்ணுதா. இப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே போயிருதா. சரி நீதான் இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் எனக்கு 2 நல்லது பண்ணாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். அதான் நீ ஒரு நல்லது பண்ணிட்டல உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட இன்சிக்னியாவை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன், ஏன் ஒரு நாளைக்கு 2 நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும் ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நினைச்ச என்னடா நீ அழகா இருக்கியன்னு, எல்ஃப்னாலே சமைக்க விட்டா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா, நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ ஒரு மாதிரி வெக்கமாக்குறா. உடனே அந்த பூனை வந்துட்டு நான் செம ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுவான். அப்படின்னா நீ இப்படி குத்த கூடாது, சரி எனக்கு வலிக்கல நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் ஒரு வெக்கப்படுறா. உண்மையிலேயே உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. இதுல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, எந்த இடத்துல தொலைஞ்சதோ அந்த இடத்துல தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் கடை முன்னாடி வந்து நிக்காங்க. நான் ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லவா அவ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் நீங்க எதுவுமே வாங்க போறது இல்லை, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த தொலைஞ்சு போன பொண்ணு இங்க ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஆப்பிள் கடைக்காரரோட பொண்ணுதான். உடனே அன்னைக்கு இவங்க தான் வந்துட்டு நம்ம பொண்ணை காப்பாத்தினாங்கன்னு அந்த வைஃப் சொல்லவும் அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா, இதை நீங்க ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு அந்த அம்மா சொல்லவும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பேட்சா மாட்டிக்கிடுதா. அந்த கடைக்காரர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் பாத்தியா நம்ம யதார்த்தமா பண்ண ஒரு ஹெல்ப் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்லம்ப் மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே அந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கடைக்காரன் அந்த பொண்ணு இந்த இடத்துலதான் இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கு மேல டைம் இல்லை அப்படின்னு சொல்லவும் என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வந்து ஒரு ஸ்பிரிட் தான், ஸோ என்னோட மானம் எல்லாமே ட்ரை ஆகிட்டு இருக்கு, நான் காலையில் 9 to 5 தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஓ ஸ்பிரிட்ஸ் கூட டைமிங் போட்டு தான் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னோடனே ஆமாம் இருட்ட பகுதியில், ஸோ என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, எமர்ஜென்சின்னா கூப்பிடுங்க நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை நீ தான் இவ்வளோ பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. நான் ஒரு பொண்ணு கூட எப்படி தனியாக நடந்து போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தப்பா ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ண எனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சும்மா தான் சொன்னேன், நைட்டும் நம்மளால ஸ்பிரிட்ஸ் சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கல் பேட்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்பிரிட்டை சமன் பண்றா. அந்த இடமே ரொம்பவே பிரைட்டா இருக்கு. அந்த ஜொலிக்கிற பிரைட்னஸ்ல நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல அழகா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியறா. நம்ம ஹீரோக்கு அவ மேல லைட்டா லவ் அந்த மாதிரி தெரியுது. இப்போ திரும்பவும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்து தேடி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோ அந்த ஆளை கூப்பிட்டு எஸ்கியூஸ் மீ சார், ஃபெல் அப்படிங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே ஓ ஃபெல் அவங்க கிட்ட இருந்து ஏதோ திருடிட்டாளா, சரி ஓகே அந்த கடையில போயிட்டு பாருங்கன்னு ஒரு கடையை சொல்லி அனுப்பி விடுறாங்க. என்னோட பொருளை அவங்க திருடி இருக்காங்க, நான் ஏன் கடையில போய் காசு கொடுத்து வாங்கணும்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுதா. ஹே கவலைப்படாதா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோடனே என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், உனக்கு இதுக்கு சிரமம் இருக்கட்டும் அப்படின்லாம் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கவும் நீ அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கலையே நம்ம ஹீரோயின் சொல்றான். ஆனால் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் தர மாதிரி, ஹே சுபரு நான் ஒன்னதான் நம்பியிருக்கேன், இந்த மாதிரி மோட்டிவேஷனலா சொல்லலாம்ல அப்படிங்கவும் எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ அனுப்பி வைக்கவும் ஒருவேளை நான் திரும்ப வெளியே வரலன்னா நீ இங்க இருந்து சேஃபா போயிருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அந்த மாதிரிலாம் பேசாத, நீ கண்டிப்பா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவ அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறா, ரொம்பவே இருட்டா இருக்கு. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. பார்த்தா ஒருத்தன் இறந்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கும்போது ஓ நீ இதை பாத்துட்டியா, அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ பின்னாடியில இருந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டான்னு பார்த்தா அவனோட வயித்துல பெருசா கீறி நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ள வரா. ஹீரோயினையும் பின்னாடியில இருந்து யாரோ அட்டாக் பண்ணி கொண்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயின் இறந்து போயிருந்தா. நான் விட மாட்டேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ இறந்து போகவும் பார்த்தா டேய் தம்பி ஆப்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் ஆப்பிள் வேணுமாங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றான். அப்ப போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம் நம்ம அங்க இருந்து இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. என்னோட காயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆக்சுவலி அவனுக்கு எந்த காயமும் இல்ல. ஐயோ அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்காளன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அந்த இடத்துக்கு ஓடுறான். பார்த்தா டேய் திரும்பவும் நீங்களா நேத்து நடந்ததுக்கு பழிவாங்க வந்திருக்கீங்களா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப இவனை நம்ம போட்டு பொழந்து கட்ட வேண்டியதா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு போட்டுதான் அவனுங்களை பிடிச்சு வச்சுட்டு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு போட்டு இனிமே என் பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் இறந்து போன அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள யாராச்சும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கதவு திறங்கன்னு போட்டு தட்டுறான். உடனே ஒரு ஆள் வந்து திறக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா நேத்து இறந்து போய் கிடந்த அந்த ஒரு ஆள் தான் இப்ப வந்து கதவையே திறக்கிறான். உடனே உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன தம்பி வளருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்காரு. நான் கேட்கறது கொஞ்சம் முட்டாத்தனமா தான் இருக்கும். உங்களுக்கு ட்வின் பிரதர் யாராச்சும் இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா நேத்து நீங்க ஏதாச்சும் சாகர கண்டிஷன்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க, நான் வயசானது தான் அதுக்குன்னு சாகர கண்டிஷன்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சில்வர் ஹேர்ல ஏதாச்சும் பொண்ணு பாத்தீங்களான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். ஒருவேளை நேத்து நடந்தது எல்லாமே ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும் இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அப்படி எந்த பொருளும் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லவும் அது கொஞ்சம் முக்கியமான பொருள், அதான் அந்த சில்வர் ஹேர் பொண்ணோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போதைக்கு அது என்கிட்ட இல்ல, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய பொருட்கள் எனக்கு வரும், அதுல மேபி நீ தேடுறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். அதை கொண்டு வர போறது ஒரு பொண்ணு, அவ பேரு ஃபெல்ட் தானே அப்படின்னு கேட்கவும் உனக்கு அவளை தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு பதிலா இதோ இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்பவே ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் அதை சாப்பிட்டு பாக்குறான். ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டினியூஸா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு இந்த டீலிங்க முடிச்சு தரேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு இருக்காங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஃபெல்ட் ஒரு வழியா கடைசியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உன்னை பாத்துருக்கேனா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல உனக்கு என்ன தெரியாதா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்சிக்னியாக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. பாஸ்வேர்ட் சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வரா. அந்த பொண்ணு அந்த ஆளுமே ரொம்பவே நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. இப்போ அந்த பொண்ணு டைரக்டா விஷயத்துக்கு வரா. நீ எவ்வளவு தருவ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் டைரக்டா விஷயத்துக்கே வந்துட்டியா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அந்த இன்சிக்னியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அதை எடுத்து காட்டுறா. இதுதான் இன்சிக்னியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாங்கி பாத்துட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது காசு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறான். ஆனா அதுக்கு பதில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் இது வந்து டைமே வந்து ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்துட்டு ஒரு செகண்ட் டயத்தையே ஃப்ரீஸ் பண்ணி இதை போட்டோ எடுத்துரும், நம்ம தேவைப்படுறப்ப அப்புறமா எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுதா. இது பார்க்க மீடியம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவோம். மீடியம்னா என்னன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யார் வேணாலும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், அதுக்கு இந்த டிவைஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும் எவ்வளவு போகும்னு அந்த பொண்ணு கேட்கறா. எப்படியும் 20 கோல்டு காயினுக்கு மேல போகும் அப்படின்னு சொல்லவும் உடனே நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் வெயிட் பண்ணி இன்னொரு பார்ட்டி இருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நெகோசியேஷனை முடிச்சுக்கலாம். அந்த இன்னொருத்தங்க தான் வந்துட்டு நான் இன்சிக்னியாவே திருட சொன்னாங்க, அவங்களுக்கு தான் இது தேவைப்பட்டுச்சு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீலிங்க பேசி முடிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா கண்டிப்பா இவனோட தான் பெஸ்ட் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. அப்ப பார்த்தா கதவை தட்டுற சவுண்ட் கேக்கு. வந்திருக்கிற பார்ட்டிக்கு பாஸ்வேர்டு தெரியாது, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு உருட்டு கட்டையே அவன் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டுதான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பத்தி கேட்கவும் அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், எனக்கு அவளை விட்டா யாரும் இல்ல, அவளுக்கும் என்ன விட்டா யாரும் இல்ல அப்படின்னு அந்த ஆள் பேசிட்டு இருக்கும்போது இவங்க தான் அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரா. யார் இந்த புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் இவன் தான் வந்துட்டு பேரம் பேசுறதுக்காக வந்திருக்கான் இன்சிக்னியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் என்கிட்ட டைமை ஃப்ரீஸ் பண்ற அந்த மீடியம் டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னோட கிளைண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் அப்ப உங்களுக்கும் இன்னொரு கிளைண்ட் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நீ யாருக்காக வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நானா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த பொண்ணு 20 ஹோலி காயின் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட இதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆஃபர் தான் பெஸ்ட், ஏன்னா அவனோடது 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அதுல வின் பண்றான். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு சாரி மிஸ் எல்சா, உங்களை தோக்கடிக்கணும்னு எனக்கு இல்ல, எனக்கு அந்த இன்சிக்னியா தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி இந்த இன்சிக்னியா வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் நான் அதோட ஓனர் கிட்டே கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உடனே அந்த ஆள் அவனோட கட்டையை வச்சு இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க அவருக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த ஆளை அந்த பொண்ணு வெட்டிடுதா. அந்த ஆளை அடிப்பட்டுமே அந்த எல்சாங்கிறவளை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போறான். அவன் கழுத்துக்கு நேரா ஜஸ்ட் கப்ப மட்டும் நீட்டுதான், அவனாவே ஓடி வர்ற ஃபோர்ஸ்ல அது மேல குத்தி இறந்து போயிருந்தான்.
சொல்ல மறந்துட்டேன், உங்களோட ட்ரிங்க்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பா அவ கீழே வைக்கிறான். இப்போ அந்த ஃபெல்ட் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இவ கூட சண்டை போட வருமோ, ஓ உனக்கு தைரியம் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு செம ஃபாஸ்டா போயிட்டு அந்த எல்சாங்கிறவளை அட்டாக் பண்ணலான்னு போறா. பார்த்தா அந்த எல்சா அதுக்குள்ள இவளை வெட்டி கொன்றுதா. உன்னை பார்த்தா நீ ஃபைட்டுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஃபோர்ஸா கத்திக்கிட்டே அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவன் அடி வாங்கி கீழே விழுறான். மேஜிக் ப்ரொடக்ஷனும் வாங்கிட்டு எல்லாம் மேஜிக்கும் இல்ல, இவங்களாலேயே என்ன தோக்கடிக்க முடியல, சாதாரண நீ தோக்கடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். அவனுக்கு நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவ இப்படிதான் அட்டாக் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா அவ அட்டாக் பண்ண போது அதுல இருந்து மிஸ் ஆகுறான். அவளையும் அட்டாக் பண்ணிதான். ஏய் பரவாயில்ல, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், என் மேல கை வச்ச ஆள் நீதான், ஆனா இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வயித்தாவ துண்டா வெட்டி வச்சிருக்கா. ஒருவேளை நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டாவா. வலிக்குதா, சாகணும்னு தோணுதா, நான் அவனை சாகடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வலிக்குது, அவன் சாகுற கண்டிஷன்ல இருக்கான், அவனால முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் சீக்கிரம் செத்துறணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் இறந்துட்டான். திரும்பவும் இந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிக்கிறான். அந்த அதிர்ச்சியில இருக்கிறதுனால அவன் அப்படியே மயங்கி விழுந்துருதான். தம்பி இந்த காசு கூட வேணாம், அந்த ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு அவர் கொடுக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை கிராஸ் பண்ணி போகவும் அவன் உடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஹேய் சடலா கொஞ்சம் நெல்ல அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே ஓடுறான். சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் உன்னை கண்டே பிடிக்க முடியல, நான் அங்கிருந்து வேணும்னே போகல, நல்ல வேளை நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா யார் நீ, அந்த விச் ஆஃப் என்வி, அந்த சோனியக்காரி பேரை சொல்லி நீயே என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறான். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.